ஸோ வி ஆர் கரண்ட்லி அட் மீனம்பாக்கம் ஏர்போர்ட். நம்ம ஏன் இங்கே வந்திருக்கோம்? நம்ம மால்தீவ்ஸ் போக போகிறோம். ஏ அண்ட் திஸ் இஸ் மீ. என் டீம் எங்கேன்னு தெரியாமல் நான் பாட்டு தொலைஞ்சிட்டு தனியாக ஒரு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இப்படி தான் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாக போக போகுதுன்றதை இப்போ சொல்லிக்கிறேன். ஸ்ரீலங்கன் ஃப்ளைட். இதை பிடிச்ச முதல்ல ஸ்ரீலங்கா போக போகிறோம். நம்ம போகலாமா? இந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கே, இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் அசுர தாலாட்டுன்னு ஒரு போட்டு மாதிரி ஆடுவோமே, அதே ஃபீல் தாங்க. அப்படியே அப்படி ஒரு தூக்குச்சு பாருங்கள். இட்ஸ் வெரி வெரி ஒண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். பார்த்தீங்களா இந்த திரிசூலம் சிட்டி எவ்வளோ சின்னதாக தெரியுதுன்னு. இதை பார்க்கும்போது நம்ம தலைவர் படத்துலேருந்து ஒரு டைலாக் தான் வருது, எனக்கு ஞாபகம் வருது. உலகம் ரொம்ப சின்னது சிட்டி. ஸோ இந்த ஃப்ளைட்லேருந்து நம்ம பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே இன்னொரு ஃப்ளைட்டுக்கு மாற போகிறோம். ஸ்ரீலங்காலேருந்து இன்னொரு ஃப்ளைட். ஸோ இந்த ஃப்ளைட்டோட ரெக்கா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் இருக்கா. சடன்லி நம்ம ஃப்ளைட் மாற போகிறோம். பாருங்கள், 3, 2, 1 வந்தாச்சு இன்னொரு ஃப்ளைட். இப்போ நம்ம ஸ்ரீலங்காலேருந்து மால்தீவ்ஸ் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்களா சின்ன சின்ன ஐலாண்ட் மாதிரி தெரியுது பாருங்கள். ஸோ மாலே அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே இறங்கிட்டோம். ஹலோ, வணக்கம் மக்களே. வெல்கம் டு மிஸ்டர் எம்எஸ்பி யூடியூப் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸில் இருக்கோம். மால்தீவ்ஸில் இப்போ டைம் அரவுண்ட் ஒரு 5 to 4 PM இருக்குன்னு நினைக்கிறேன், ஈவினிங் டைமு. ஸோ மால்தீவ்ஸ் வந்துட்டோம். இங்கே எல்லாமே தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. யூ கேன் சி இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் ரொம்ப க்ளீனாக இருக்குது. 2 ஃப்ளைட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வந்திருக்கேன். ஸோ டர்புலன்ஸில் கொஞ்சம் தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. பட் வெயில் வந்து இங்கே ரொம்ப சொல்கிற மாதிரிலாம் இல்லைங்க. சென்னையில் நம்ம என்ன வெயில் பார்க்குறோமோ அதே வெயில் தான் இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. மற்றபடி இட்ஸ் நாட் அ பிக் டீல். வெரி வெரி நைஸ் பிளேஸ். நம்ம ரொம்ப வெயில் இருக்குன்னு நினச்சோம், பட் அவ்வளோலாம் வெயில் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஆஸ் யூ கேன் சி, நைஸ் பிளேஸ் டு விசிட். ஸோ இப்போ ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்கள்ல, அந்த வீடியோவில் மட்டும்தாங்க என் மைக் வேலை செஞ்சுது. அதுக்கப்புறம் எந்த வீடியோலையும் என் மைக் வேலை செய்யலை. பட் இட்ஸ் வெரி வெரி லவ்லி பிளேஸ். ஒரு பேரடைஸ் மாதிரி இருந்தது. நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், அவ்வளோ கிளியர் இது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். ஜஸ்ட் ஸ்லோமோ ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்க அந்த வீடியோ. டோன்ட் பி பார்த்து வெறுப்பாயிடாதீங்க, ஓகே. ஈவினிங் வரைக்கும் நாங்கள் வந்து மாலேயில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். மாலேயில் ஸ்டே பண்ணிட்டு நைட் ஃப்ளைட்டு தான் இது. ஸோ இந்த ஃப்ளைட்டை தான் நாங்கள் ஏறி ஃபூரு அப்படின்ற ஒரு இதுக்கு போகிறோம். நைட் டைமில் போகும்போது மால்தீவ்ஸோடைய டாப் வியூ இப்படி தான் இருந்தது. ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. நீங்கள் இந்த கேமராவில் உங்களுக்கு மேபி கிளியராக தெரியாமல் இருக்கலாம், பட் ரியல் டைமில் பார்க்குறதுக்கு இட்ஸ் வாஸ் ஃபென்டாஸ்டிக். அந்த மாதிரி இருந்தது. பாருங்கள், அந்த மால்தீவ்ஸோடைய ஐலண்டுடைய அந்த ஷேப் இது. இந்த அவ்வளோ ஒரு ஃபென்டாப்லஸாக இருந்தது பார்க்க. ஸோ ஐலண்ட் வந்து இப்படி தான் இருக்கும் நைட் டைமில் பார்க்க. நேரில் உங்களுக்கு வீடியோவில் பார்க்க இது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் நம்ம ரியல் டைமில் வியூ பண்ணும்போது இட் வாஸ் மைண்ட் ப்ளோவிங். இப்போ ஹிந்தியில் வேறு ஒரு ஆன்ட்டி பேசிகிட்டு இருக்காங்க, அது நான் வாய்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், கேட்டு பாருங்கள். ஸோ இட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல் பார்க்க. ஸோ நம்ம ஐ திங்க் இப்போ நம்ம லேண்ட் ஆக போகிறோம்னு நினைக்கிறேன். லேண்ட் ஆகிட்டு நம்ம பேசலாம். ஹே காய்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ராயா ஐலாண்டில் லேண்ட் ஆகிட்டோம். டைம் இப்போ அரௌண்ட் ஒரு 8:30 போல் இருக்கும். நாங்கள் ஒரு ஸ்பீட் போட்டில் வந்தோம். அந்த போட்டில் ரொம்ப இருட்டாக இருந்ததுனால இதில் எதுவுமே கவர் பண்ண முடியல. ஸோ இந்த ட்ரிப்பு பூராக எங்களுடைய கேங் வந்து ஒரே ஒரு பாட்டை போட்டு தான் வைப் பண்ணிட்டு இருந்தது. ஏன் ஒரே ஒரு பாட்டுனா, எங்கள் ஃபோனில் யார்கிட்டையுமே நெட் இல்லை. எங்களோட கொலீக் ஒருத்தர் இந்த பாட்டை வச்சுருந்தாரு. ஸோ இந்த பாட்டில் வர்ற ஒரு குறிப்பிட்ட லைனை மட்டும் ரிப்பீட் மோடில் போட்டு கேட்டே இருந்தோம். மால்தீவ்ஸ் ட்ரிப்பு அப்படின்னாலே எங்கள் மைண்ட்லலாம் இந்த பாட்டு தான் ஞாபகம் வரும். நீங்கள் இந்த பாட்டை கேளுங்களேன். ஹாய் மிஸ்டர் வியூவர்ஸ், நம்ம ரூமுக்கு வந்துவிட்டோம். நம்ம உங்கள் ரூம் டூர் காட்டுறேன் பாருங்கள். இங்கே எதோ வச்சுருக்காங்க, அது என்னென்னே தெரியல எனக்கு.
சரி, நம்ம ரூம் நம்பர் பார்த்திங்கன்னா 658. ரூமுக்குள்ளே வந்தாச்சு. இது நம்ம லக்கேஜு, என்னுடைய ரூம்மேட்டோட லக்கேஜு. இதான் ரூம், பார்த்துக்கோங்க. டிவி இருக்குது. அண்ட் தென் வி ஹாவ் apples to consume on the sofa and a beautiful decoration in the bed. very ப்ராமிசிங்காகவும் அழகாகவும் இருக்கும் பார்க்க. அண்ட் ஒரு அவுட்டோர் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா we have a swimming pool. I guess இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு லைட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், லைட் போட்டாச்சு. திஸ் இஸ் த ஸ்விம்மிங் பூல். அரௌண்ட் ஒரு 3 அடி இருக்குன்னு நினைக்கிறேங்க. 3 அடி ஸ்விம்மிங் பூல், வாட்டர் ஃப்ளோ வென்ஸோட. அண்ட் தென் வி ஹாவ் பெட்டு. அந்த ஸ்ட்ரைட்டாக போனோன்னா நமக்கு வந்து கெட்ட பீச். ஓவரால் அவுட்லுக் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வில்லா வந்து இப்படி தான் இருக்கும். இது ஜஸ்ட்டு நானும் என்னோடய ரூம்மேட்டுக்காக மட்டும் இந்த வில்லா. மார்னிங் நான் இதோட வியூ காட்டுறேன், அது இன்னும் சூப்பராக இருக்கும். பிகாஸ் வி ஜஸ்ட் அரைவ் ரைட் நவ். நல்லா இருக்குல்ல? யா இட்ஸ் வெரி குட். டைம் வந்து இப்போ ஆக்சுவலி நீங்கள் டைம் பார்க்கணுன்னா, அண்ட் திஸ் இஸ் மிஸ்டர் MSB டேக்கிங் யூடியூப் வீடியோ. நாங்கள் இப்போ தான் அரைவ் ஆனோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி நைஸ். இது ரெஸ்ட் ரூம்ஸ். restroom, open door and open bathtub, everything. Yeah. That's it. And they have given a fridge which consists of water and நமக்கு சம்மந்தப்படாத சில விஷயம்லாம் அதில் இருக்குது. We'll come there lately. And here we have plenty of glasses, coffee, chocolate and heater. Okay, signing you off. Bye. ஓகே காய்ஸ், மார்னிங் எப்படி இருக்கு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நம்ம பார்ப்போம். வெல்சி பார்த்தீங்களா, இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 7 o'clock இருக்கும். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட்டாக நம்ம பீச்சுக்கு தான் போகிறோம். ஏன்னா அந்த வியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னோடய கொல்லிக்கு வந்து இப்போ தான் எழுந்து வெளில புள்ள போனார், பல் தேய்க்க போனார். ஸோ நான் மட்டும் கேமரா எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாங்க போவோம். இப்படி ஒரு விழாக்கும் பீச்சுக்கு நம்ம போகிறதுக்கு ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. வாவ், செம்மையாக இருக்குங்க பார்க்க. என்ன தான் நம்ம கோவளம் பீச்சு, மெரினா பீச்லாம் காலைல போய் பார்த்துருந்தாலும் இந்த வெள்ளை கலரில் ஒரு பீச் பார்க்க யாராவது டோலி, சரி அதை நமக்கு அந்த பக்கம் வேணாம், நம்ம இந்த பக்கம் போயிடலாம். இந்த வெள்ளை கலர் பீச் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபீல் தாங்க. செம்ம வியூவாக இருக்குல்ல. லிட்ரலி நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம பேரடைஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மால்தீவ்ஸோடைய கான்செப்டே அதான். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, இவங்க ரெடி பண்ண இந்த வெள்ளையாக இருக்குல்ல பீச், க்ளீனாக இருக்குல்ல, அது இவங்களே திரும்ப அந்த வழி வந்துட்டாங்கடா, சரி இந்த பக்கம் திரும்பும். ஸோ இந்த பீச் மொத்தமும் அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. இந்த மண் செட்டப்பு எல்லாமே அவங்க தான் ரெடி பண்ணியிருக்காங்க.
பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஸ்பேஸ் வரைக்கும் தான் இந்த பீச் வந்து நமக்கு வெள்ளையாக தெரியுது. அதுக்கு மேலே நமக்கு எப்பவுமே கோவளம் பீச் மாதிரி தான் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், க்ளீனாக இருக்குது. எப்படி சொல்கிறது, நம்ம இறங்கி விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கிற ஒரு பீச் அந்த ஃபீல் தான் கொடுக்குது. ரொம்ப ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். பாருங்கள், இது ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு சன்ரைஸு. நல்லா இருக்குல்ல? கரெக்டாக ஃப்ரேமில் வந்து உட்காதான் பார்த்தீங்களா ஒரு பறவை. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா லஞ்ச் சாப்பிட்றதுக்கு டைனிங்க்கு போயிட்டுருக்கோம். ஸோ ஆன் த வே தான் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் இங்கே வந்து ஒரு 2 days ஆகுது. பட் எனக்கு வீடியோ எடுக்கவே டைம் கிடைக்கல. நான் அவ்வளோ கன்ஜஸ்டனிங் பிஸியாக இருந்தேன். இப்போ தான் ஃப்ரீயாக இருக்கேன். இதான் வந்து ராயா ஐலண்டுடைய ரன்வே. நம்ம இப்போ லஞ்சுக்கு தான் போகணும், டைனிங்க்கு போகிறோம். அங்கே வீடியோ எடுக்க முடியுதான்னு நான் பார்க்குறேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 15 minutes வந்து ஒரு வெஹிக்கிள் வரும், ஒரு எலக்ட்ரிக்கல் கார். அந்த எலக்ட்ரிக்கல் கார் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போவோம். நம்ம எங்கே கேட்குறோமோ அந்த இடத்துக்கு நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவாங்க. ஸோ த்ரூ தட் எலக்ட்ரிக்கல் கார் we can go வேர் எவர் வி வாண்ட். ஸோ அதுதான் விஷயம். இப்போ நம்ம வந்து லன்ச் டைம் இது. ஸோ இப்போ நம்ம டைனிங்க்கு போகிறோம். ஸோ we have to wait here. ஸோ வந்தோடனே நம்ம வந்து we'll go to lunch. இதான் அந்த வெஹிக்கிள். நம்ம எங்கே சொல்கிறோமோ அங்கே கொண்டு போய் நம்மளை ட்ராப் பண்ணிவிடுவாங்க. இது வந்து வந்துகிட்டே இருக்கும் இந்த வெஹிக்கிள். நம்ம இப்போ வேணால் ஏறி போய்க்கலாம். இந்த ஆப்போசிட்டில் ஒருத்த வரான் பாருங்கள். நல்லா இருக்குல்ல? ஆண்டி, எனக்கு ஜாக்கி ஜான் தெரியும். பின்னாடி யாராவன்? வந்துட்டோம். ஸோ இந்த டைனிங் வந்து பார்த்திங்கன்னா 4 village square ஸ்டாப். ஓகே, உள்ளே போவோமா? வாங்க 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 போவோம். இதுக்குள்ளே தான் டைனிங் இருக்குது. அப்படியே நம்ம வாக் பண்ணி போனால் we can see பஃபே சிஸ்டம் தான் இங்கே கொடுத்துட்ருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்ம இந்தியன் ஃபுட்டு தான். சைனீஸ் வெரைட்டிஸும் இருக்குது, எல்லா வெரைட்டிஸும் இருக்குது மோஸ்ட்டாக. பட் வந்து நமக்கு எது வேணுமோ நம்ம அழகாக எடுத்துக்கலாம். அண்ட் டிஜே பார்ட்டி ஒரு 1.5 days அப்படி தான் போயிட்டு இருந்தது. நைட்டு ஈவினிங் டிஜே அண்ட் பார்ட்டி அண்டு மார்னிங் நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சாங்க. டக் ஆஃப் வார், நிறைய கேம்ஸ் வச்சாங்க. அண்ட் சிங்கிங்கில் நம்ம இதுலேருந்து ஒருத்தர் பாட்டுலாம் பாடினார். என்ன பாட்டு நான் சொல்கிறேன். இப்போ டைனிங் இது உள்ளே தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பர் ஃபுட் அண்ட் சூப்பர் வியூவில் தான் இருக்கும். நம்ம வந்து கடற்கரையில் தான் நமக்கு டைனிங்கே அந்த மாதிரி. ஸோ we'll have lunch.